நிமிக்குலத்தில் அஷ்டாவக்ரர் அரசராக ஜனித்திருக்கிறார். ஸ்ரீ நாராயணன் யாக்ஞவல்கியராக அவதரித்து அரசன் சபையில் வீற்றிருக்கிறார். அரசன் யாக்ஞவல்கியருக்கு அக்ர பூஜை செய்த காரணமாக மற்ற மகரிஷிகள் கூச்சலிடுகிறார்கள். இந்த சமயத்தில் உமது தந்தையின் சீடனாகிய யாக்ஞவல்கியருக்கு உதவி செய்வீராக என்று சொன்னார் என்று பிரஸ்தாவ கம்ப ரத்னாகரம் 5/6 பாகம் உரைக்கிறது. யாக்ஞவல்கியர் யமனை நினைத்ததும் யாக்ஞவல்கியருடைய கருத்தை தெரிந்து கொண்ட யமன் தன்னுடைய படர்களை அவ்விடத்திற்கு அனுப்பினான். யமனால் அனுப்பப்பட்ட படர்கள் சண்டாள உருவத்துடன் யாகசாலைக்கு வந்தார்கள். மந்தமான தமோ குணமே அநேக உருவம் எடுத்து வந்திருக்கின்றதோ என அவர்கள் காணப்பட்டார்கள். பிரளயகால மேகங்கள் போலவும் உடலுடன் தோன்றிய பாப்பராசிகள் போலவும் பயங்கரமான உருவத்துடன் வந்த அந்த யமப்படர்கள், இந்த பொன்மயமான பசுக்கள் எங்களுடைய பொருள்கள் அல்லவா? அப்படி இருக்க அவற்றை எங்களையன்றி கொடுப்பவன் யாவன், வாங்குபவன் யாவன் என்று கூறிக்கொண்டு அரசனது சமீபத்தை அடைந்து அந்த ஒளி பொருந்திய தங்கப் பசுக்களை அபகரிக்க முயற்சி செய்தார்கள். தோள்களில்